எலும்புருக்கி நோயால பாதிக்கப்பட்டு படுத்த படுக்கையா இருந்தாலும் தன்னுடைய வெற்றிகளை தேடி ஓடும் மாணவி. பாட்டவயல் பகுதி செண்பகப்பள்ளி அப்படின்ற இடத்துல வசிச்சுட்டு வரவங்க தான் சைனுதீன் அப்படின்ற கூலி தொழிலாளி. இவருடைய மனைவி சீனர். இவங்களுக்கு 21 வயதுல ஒரு மகளும் 17 வயதுல ஒரு மகளும் இருக்காங்களாமா. 2 பெண் பிள்ளைகளுமே பிறந்த நாள்ல இருந்து இதுவரைக்கும் எலும்புருக்கி நோயால பாதிக்கப்பட்டு படுத்த படுக்கையிலேயே வசிச்சுட்டு வராங்களாம். இவங்களுக்கு அரசு பொது தேர்வு எழுதணும் அப்படின்னு நிறைய கனவுகளும் ஆசைகளும் இருந்திருக்கு. அதை நோக்கி பயணிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. முதல்ல 21 வயதா கூடிய அக்கா 10ஆம் வகுப்பு பொது தேர்வு எழுதி அதை தொடர்ந்து 12ஆம் வகுப்புலயுமே தேர்ச்சி அடைஞ்சிருக்காங்க. இது பலரையும் நிகழ்ச்சியில ஆட்டியிருக்கு. இப்ப அக்காவை தொடர்ந்து தங்கையுமே 11ஆம் வகுப்பு பொது தேர்வு எழுத முயற்சி பண்ணிருக்காங்க. அதுக்கு பிரதிகாடு அரசு மேல்நிலை பள்ளிக்கு ஆம்புலன்ஸ் மூலியமா தேர்வு மையத்துக்கு வந்திருக்காங்க. அந்த பகுதியை சேர்ந்த ஞானசேகர் அப்படின்றவர் இவங்களுக்கு உதவி செஞ்சிருக்காங்க. அதை தொடர்ந்து ஆசிரியர் இவங்க கூட வந்து இவங்க இப்போ தேர்வையும் எழுதினது பலரையுமே நிகழ்ச்சியில் ஆட்டி இருக்கு.